பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக என்று ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாகவும் கீர்த்தனை பாடல்கள் 167ஆம் கீர்த்தனை பாடல், 1000 பாடல்களை ஆவியில் நிறைந்தே பாடுங்களேன், யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களின் இந்த கீர்த்தனை பாடலை பாடுவோம். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கீத பகுதியை வாசிக்க கேட்போம். அது சங்கீதங்களின் புத்தகம் 98ஆம் சங்கீதம். சங்கீதங்கள் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் கொடிகளை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கெம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பரித்து பாடப்படுவது. அவர் பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் இந்த 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே, நாங்கள் இல்லங்களில் இருந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியான, உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் இன்றும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் நிறைவு வரைக்கும் உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் என்று உம்முடைய திருப்பாத பணிந்து கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டும் ஆண்டுடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக. ஞான பாடலிலே 252வது ஞான பாடல். கழித்து பாடு தேவ இரக்கத்தை, நன்றாய் கொண்டாடு மெய்சபையே உன்னை வரவழைத்து தயவாக, தேடினோர் அன்பை துதிப்பாயாக, தேடினோர் அன்பை துதிப்பாயாக. 252வது ஞான பாடலில் முதல் 3 கவிகளை பாடுவோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர்
குறித்து கர்த்தரை பாடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, தேவ கிருபை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து பிதாவின் முன்னிலை நம்மை தாழ்த்துவமாக அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரனை போல பிதாவே பாவிகளா எங்களுக்கு இறங்கியிருக்கும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசங்கள் எவரும் கெட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். உன்னதங்களில் இருக்கிற பராவர்களுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் பேரிலே பிரியமும் உண்டாவதாக.
பலனை செய்வோமாக. அன்புள்ள பரமபிதாவே, உம்முடைய அடியார் ஒவ்வொரு குணப்படுத்துகிறவரே, உம்முடைய மக்களாகிய நாங்கள் இம்மை சார்ந்த மாதிரியுடன் எங்கள் இருதயம் நீங்காத ஆனந்தத்தை தரக்கூடிய மேல் உலகத்தை பற்றி கொண்டு உறுதியாய் நிலைத்திருக்கும்படி நீர் கட்டளையிட்டதை நேசிக்கவும் நீர் வாக்களித்ததை ஆசிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாழ்கிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். ஏசாயா 12 1 முதல் 6. அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என் மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுளே என்பீர்கள். சீயோனில் வாசமாயிருக்கிறவரே, நீ சத்தமிட்டு கெம்பீரே. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகியும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. மகிமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், வல்லமுள்ள ஆண்டவரே நீர் பரிசுத்தர், என்றென்றும் ஆண்டவரே நீர் பரிசுத்தர். ஆமென். இந்த நாளுக்காக வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிருப பகுதியை நாம் வாசிப்போம். அது அப்போஸ்தலனாகிய யாக்கோபினுடைய பொதுவான நிருபம், முதல் அதிகாரம் 17 முதல் 21 வரை. யாக்கோபு 1:17 முதல் 21. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதனைகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்கிறார்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய இருதயத்தில் நித்திய ஜீவனுக்கென்று பலிக்க பண்ணி காப்பாராக. ஆமென். வறண்ட நிலத்தின் மேல் நீரோடைகளை ஊற்றுவே, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்றும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார்.
சுவிசேஷ பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 துவங்கி 15 முடிய. யோவான் 16 5 முதல் 15. இயேசு தம்முடைய சீடருக்கு சொன்னதாவது: என்னை அனுப்பினவரிடம் போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கம் நிறைந்திருக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போய்விடுகிறது உங்களுக்கு நலம். நான் போகாதிருந்தால் சகாயர் ஆனவர் உங்களிடம் வரமாட்டார். போனினையாகில் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னில் விசுவாசம் வைக்காதபடியால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடி நான் என் பிதாவிடம் போகிறபடியால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டபடியால் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுதோ நீங்கள் அவைகளை தாங்க முடியாது. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் தாம் கேட்கிற யாவற்றையும் சொல்லி வரப்போகிறவர்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். ஆதலால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவின் உடையவர்கள் யாவும் என்னுடையவைகள். அதனாலே தான் அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் என்பதுவே. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். உலகமெங்கும் உள்ள நம்முடைய திருச்சபை விசுவாசிகளோடு ஒருமனப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் உலகத்தை படைத்த சர்வதம் உலகதாவை பராபரை விசுவாசிக்கிறேன். அவருடைய உண்டானதுமாக நம்முடைய மீட்பருமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாதையில் பிறந்து பிலாத்தினியில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாவலத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து வைத்தெழுந்தார். அடுத்திருக்கையில் எல்லாம் உள்ள பிதாவாகி கடவுளை இலக்கம் பெற்றிருக்கிறார். அவ்விடத்தில் வீடுகளுக்கு மரித்தோருக்கு நியாயத்தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்தபையும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரிவுறுத்தலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். இந்த விசுவாசத்திலே நாம் அனைவரும் உறுதியோடு நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு துணை புரிவாராக. ஆமென். மீண்டும் நாம் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஞான பாடலில் 131வது ஞானப்பாடல், ஞானப்பாடல் எண் 131வது ஞானப்பாடலின் முதல் 3 கவிகளை நாம் பாடுவோம். என் கர்த்தாவை நான் பாடாமல் மௌனமாய் இருப்பேனோ, அவர் உண்மை மாசில்லாமல் எதிலும் விளங்காதோ, முடிவின்றி அவர் தாமே தம்முடையவர்களை தாங்கி ஆதரிப்பதை பார்த்தால் வல்ல நேசமாமே யாவும் கொஞ்ச நிமிஷம் தெய்வ நேசம் நித்தியம் என்ற 131 3 கவிகள்.
பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கிடவது. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் நிரப்பியருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாச உடையவர்களாய் இருக்கும்படிக்கு கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று உழைக்கச் செய்துள்ளோம். உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 துவங்கி 15 முடிய. 16ஆம் அதிகாரம் 5 முதல் 15. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுதே தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறாகி என்று பாடுங்கள் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த நாளுக்கு கேண்டேட்டே, பாடுங்கள் என்று சொல்லி சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். சென்ற வாரத்தில் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி சிந்தித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவினால் அனுப்பப்பட்டவராக வந்து இந்த உலகத்தின் தன்னுடைய பணிகளை நிறைவேற்றி முடித்து மீண்டுமாக பிதாவிடத்திற்கு போக வேண்டும் என்பதை இந்த யோவான் சுவிசேஷத்தில் 4 முறை மக்களுக்கு, குறிப்பாக சீடர்களுக்கு அவர் எடுத்து சொன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து பிதாவிடம் போகிறபடியால் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் அனுப்பப்படுவார் என்பதையும் அவர் சொன்னார். அவருடன் வாழ்ந்த சீடர்கள் சுயநலத்தினாலே இந்த உலக வாழ்க்கையில தங்களுக்கு மட்டுமே ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனையினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடம் போகிறார் என்று சொன்னபோது அவர்கள் துக்கத்தோடு காணப்பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்து பிதாவிடம் போகிறபடியால் தேற்றரவாளனை அனுப்புவார். அந்த தேற்றரவாளன் மூலமாக மனுக்குலத்திற்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதையும் இந்த பகுதியிலே நாம் காண்கின்றோம். முதலாவது, போவது நலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிகளை நிறைவேற்றி பிதாவிடத்திற்கு போவது நலம் என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்தபோது அற்புதங்கள் செய்தார், அடையாளங்களை செய்தார். அதுபோல தன்னுடைய வார்த்தைகள் உறுதிப்பட மற்ற மக்களுக்கு எல்லாருக்கும் போதித்தார். குறிப்பாக சீடர்களுக்கும் அதை தெளிவாக போதித்தார் என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கின்றோம். மிக தெளிவாக அவர்கள் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
இந்த யோவான் சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலும் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலும் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும் வாசிக்க கேட்ட 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் அவர் நான் பிதாவிடத்திற்கு போக வேண்டும் என்பதை அங்கு சுட்டி காண்பித்திருக்கின்றார். இது தீர்க்கர்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய பிறப்பு, அவருடைய பணிகள், அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையுமே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்பப்படுவார் என்று சொல்லி உறுதிமொழி கூறியிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செல்லுகின்றார். போவது நலம், அதனாலே உங்களுக்கு என்ன நன்மை என்பதையும் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அவர் போவதினால்தான் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் நம்மிடத்திற்கு வருவார். அப்படி அவர் போவதினாலே நமக்காக ஒரு இடத்தையும் ஆயத்தம் செய்கிறவராக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். மறுபடியும் வந்து நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் அனுப்பப்படுவார். இரண்டாவது, அவர் போவதினாலே நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் செய்ய இருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்வது நிரந்தரம் அல்ல. நித்திய ஜீவ வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்துகிற போது அதற்கு நம்மை அவர் மீண்டுமாக வந்து அழைத்து சொல்ல இருக்கின்றார். மறுபடியும் அவர் நம்மை சந்திக்க வருவார் என்பதையும் வசனம் உறுதிப்படுத்துகிறது. தாழ்மையோடு கூட அவர் வந்தார். இனிமேல் மீண்டும் அவர் வரும்போது அதிகாரம் உள்ளவராய் நியாயந்திருக்கிறவராக வருவார் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கின்றோம். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். நான் பிதாவிடத்திற்கு போவதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், காரணம் நான் மீண்டுமாக வருவேன். சீடர்களுக்கு இதை அவர் உணர்த்தி காட்டிய போது அவருக்கு பாரத்தை உருவாக்கியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை விட்டு பிரிந்து போகிறார்கள் என்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த அன்பை நாங்கள் பெற முடியாது என்று அங்கலாய்த்தவர்களாய் பாரத்தோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்று உலகிலே நடைபெறும் சம்பவங்கள் வருகையை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து நமக்கு உணர்த்தி காட்டுவார் என்பதையும் அவர் சுட்டி காண்பித்திருக்கின்றார். இன்றைக்குரிய படி வாக்கியத்தை நாம் காணும் போது ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் உறுதிப்பட சொல்லி இருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாம் நிரப்பப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். போவது நலம். பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்புவார். பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவது மாத்திரமல்ல, நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவார். மீண்டுமாய் நம்மை சந்திக்க அவர் வருவார். இரண்டாவதாக, இந்த பரிசுத்த ஆவியானுடைய பணியை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. Work of Holy Spirit. முதலாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் போதிக்கின்றவராக இருக்கிறார். போதிக்கின்ற ஆவியானவராக இருக்கிறார் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்திருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி வசனம் 8 நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய மீறுதல்கள், பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவர் அதை சுட்டி காட்டும் போது நாம் அவற்றை விலக்கி விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நீதிமொழிகளிலே 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். தீய நோக்கம் பாவமாகும். தீய நோக்கம் பாவம்.
பரியாசக்காரன் மனுஷனுக்கு அருவருப்பானவன். எல்லா நிலைகளிலும் நம்முடைய உள்ளத்துல தீய எண்ணங்களை நாம் கொண்டிருக்க, அந்த தீய எண்ணங்கள் நமக்கு தவறான பாதையிலே வழிநடத்த ஒப்பு கொடுத்தோமானால் அது தவறு. ஆகவே அந்த தீய நோக்கத்தை நாம் விலக்கிவிட அழைக்கப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, அதே நீதிமொழிகள் 14:21 காணும்போது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். பிறரை அவமதிப்பது ஒரு பாவம். நாம் இந்த உலக வாழ்க்கையில கொலை குற்றங்கள் செய்வது, திருடுவது, பெரிய காரியங்களை தவறாமல் செய்வதுதான் பாவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சூழலில் மற்றவர்களை அவமதிப்பதும் பாவம் என்று ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 5:17 அநீதி எல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. அநீதி நாம் செய்தால், நீதிக்கு புறம்பாக செயல்பட்டால் அதுவும் பாவம். ஆகவே இவற்றை எல்லாம் நமக்கு உணர்த்தி காட்டுவதற்காக நாம் எல்லாரும் இவற்றை விட்டு விட்டு ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த பாவங்களை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார் என்பதை முன்பதாகவே இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதே போல யாக்கோபு 4:17 சொல்லப்பட்டபடி, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். வாய்ப்பு கிடைத்தும் செய்வதற்கு ஏற்ற திராணி இருந்தும் நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். இந்த உலக வாழ்க்கையில அநேக துன்பப்படுகிற போது அவர்களுக்காக நாம் ஏதாவது ஒரு வகையிலே உதவி செய்வதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறவராக இருக்கிறார். அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த படைப்பின் மகுடமாக இருப்பதனுடைய அடிப்படை அதுதான். நன்மை செய்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆகவே இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களாய் இருக்கிறது. என்னென்ன காரியங்களை ஆண்டவர் உணர்த்துகிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, அவற்றை விட்டுவிடுவதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்று அழைக்கின்றார். ஆண்டவருடைய கட்டளையை நாம் மீறி நடப்பதும் பாவம். ஆதாம் ஏவாள் ஆதியாகமத்தில் நாம் வாசிப்பதை போல அவர்கள் பாவத்தில் வீழ்ந்ததற்கு காரணம் ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்கவில்லை என்பதையும் ஆண்டவர் உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானுடைய பணி என்ன? நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கின்றார். லூக்கா 12:12 காணும்போது, நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். உங்களுக்கு போதிப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக அனுப்பப்படுகிறார்? நமக்கு போதிப்பதற்காக. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். யோவான் 14:26 காணும்போது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றருவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார், போதிப்பார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களிடத்திலே வருகிறார் என்று சொல்லி இயேசு அங்கு உறுதிப்பட கூடியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது பார்க்கும்போது நீதியை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதிபரராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். நீதி மறுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்கள் நியாயமாய் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆகவே அவர் நீதிபரர். அவர் மரிக்கும் நிலை வரைக்கும் எல்லாருக்கும் நன்மை செய்வதற்கு, எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். மத்திய 27:54 வாசிக்கின்றோம். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி எதிர்ச்சியும் சம்பவித்தவைகளையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று சொன்னார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து பிதாவிடத்திற்கு போகிறார். நீங்களும் அவரை போல நீதிமானாய் வாழ வேண்டும், நீதி செய்ய வேண்டும் என்பதற்கு நம்மை உணர்த்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் அந்த நீதியை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல அவர் நியாய தீர்ப்பையும் நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மீண்டுமாக அவர் வரும்போது தாழ்மையாய் அல்ல, குழந்தையாய் அல்ல, நியாயம் தீர்க்கிறவராக வர இருக்கிறார்.
அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுவார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே அது சொல்லப்படுகிறது. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். துன்மார்க்கமாய் வாழ்ந்து தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டிருப்பமையானால் நாம் எல்லாரும் தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அதே போல இன்றைக்கு வாசிக்க கேட்ட சங்கீத பகுதியானது 98ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நிதானத்தோடும் அவர் நியாயம் தீர்ப்பார். நீதியாய் அவர் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். அதற்கு நாம் ஆயத்தமா? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். கடந்த வெள்ளிக்கிழமையிலே ஜெபதப ஒரு சிந்தி பெருநாள் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அன்று நாம் ஒவ்வொருவரும் நமக்கு உணர்த்தி காட்டப்பட்ட உண்மைகளை சற்று மீண்டுமாய் திரும்பி பார்ப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த போது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். மனம் திரும்புவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று கூட நிருப வாக்கியத்தில் நாம் வாசித்தோம். யாக்கோபிலே வாசிக்கின்ற போது நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கின்ற காரியங்களை நாம் சிந்திப்பதற்கு, அதை உணர்ந்து பார்ப்பதற்கு, நாம் நம்முடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்கிறோமா என்பதை சிந்திப்பதற்கு நாம் மிக தீவிரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்று அழைக்கிறவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதற்கு ஏற்ற காரியத்தை செய்வதற்கு, மனம் மாற்றம் அடைவதற்கு நாம் ஆயத்தமா? நம்மை ஒப்புக் கொடுப்போம். மூன்றாவது பகுதியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். போதிக்க ஆவியானவர் மாத்திரமல்ல, நம்மை வழி நடத்தும் ஆவியானவராக அவர் இருக்கின்றார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவிலே அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவன் தேவனுக்குரியவிலே அறிய மாட்டான். தேவனுடைய ஆவியினாலே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிந்து கொள்ள மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அப்படி தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நமக்கு எப்போதும் கற்றுக் கொடுத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை அங்கு ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். பழைய ஏற்பாட்டின் காலங்களில் நாம் பார்க்கும்போது தேவனுடைய அடியார்கள் மீது பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அவ்வப்போது அருளப்படுவார். ஆனால் இன்று நம்முடைய புதிய ஏற்பாட்டின் காலங்களில பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே அவர் தங்கி இருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே அவர் பரிசுத்த ஆவியானவராய் குடிகொண்டிருக்கின்றார். நம்மை நெறிப்படுத்துவதற்காக, நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை வழி நடத்துவதற்காக, நமக்கு ஆலோசனை தருவதற்காக அவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை காணும்போது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர் சொப்பனங்களை காண்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நமக்கு ஊற்றப்பட வேண்டியிருக்கிறது. அதற்குத்தான் நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதை தான் நமக்கு சொல்லி சென்றார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரமல்ல, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை நாம் பெற்றிருக்கின்றோம்.
இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை ருசித்து பார்த்த மக்களாய், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்ற மக்களாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் இந்த நாளிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பண்டிகையை, பெந்தேகோஸ்தே பண்டிகையை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நமக்குள் காணப்படக்கூடிய தீய எண்ணங்கள், தீய செயல்பாடுகள், தீய வழிமுறைகள் மாறும்போதுதான், அந்த அழுக்குகள் நீங்கும் போதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நீங்களும் நானும் நிரப்பப்பட முடியும், அதற்கு தகுதிப்பட முடியும். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் ஊற்றப்படுவதற்காய் ஆயத்தப்படும்படி நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த வல்லமை பெற்றுக் கொள்வதற்கு நாம் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் மகிமையால் என்னை நிரப்புவீராக, அக்கினியால் என்னை நிரப்புவீராக, அபிஷேகத்தால் என்னை நிரப்புவீராக என்று சொல்லி இன்றைக்கு நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம். தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோமாக. அன்புக்குரியவர்களே, கடவுள் தமது பரிசுத்த வார்த்தையை இப்போது நமக்கு மறுபடியும் அருளினபடியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அவருடைய வார்த்தையை நாம் மனமாற ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடந்து நற்கனிகளை தரும்படி நமக்கு ஆத்தும பலத்தை அழுமாறு அவரை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. மேலும் நமது சபையில் நோய், வறுமை முதலியவற்றால் வருந்துவோரையும் தங்களுக்காக ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொண்டவர்களையும் கடவுள் முன்னிலையில் நினைவு கூறுவோமாக. இன்னும் தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் ஆராதனைகள் இதே போல பதிவு செய்யப்பட்டதை இல்லங்களில் நாம் பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். மீண்டுமாக மறு அறிவிப்பு வரும் வரையும் இதே முறையிலே நாம் ஆலய ஆராதனையிலே பங்கு பெறுவோம். கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கும் முதலின் கனியாக ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் கடவுளுக்கு எப்பொழுது செலுத்துவோமாக. நன்மை செய்யவும், உங்களிடம் உள்ளதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்பமாக. நாம் மனம் தரலாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம். ஆகையால் நமக்கு வாய்ப்பு படத்திற்கு ஏற்றவாறு யாவருக்கும், முக்கியமாக விசுவாச குடும்பங்களுக்கும் நன்மை செய்வோமாக. பராபருடைய சொல்லு கடங்காத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் எந்நாளும் இருப்பதாக. ஆமென். ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படி ஞான பாடல் 248வது ஞான பாடலை பாடுவோம். கர்த்தாவை போற்றி பாடு என்று துவங்கும் பாடல் 248 முதல் 2 கவிகள்.
ஜெபம் செய்வோம். அன்புள்ள பராபரனே, எங்கள் ஒன்றான மீட்பரின் பிதாவே, இந்த உலகத்தில் உள்ள திருச்சபையை கண்ணோக்கி ஆசீர்வதியும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் சபையராகிய நாங்கள் தூய போதனைக்கு துணை புரியும். எங்கள் பேராயர், குருவானவர்கள், ஆலோசனை சங்கத்தார் மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களிலும் உழைக்கின்றவர்களையும் பல இடங்களிலே வேலை செய்கிற எங்கள் சபையாரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். எல்லாரையும் மீட்க வல்ல உமது நற்செய்தி எங்கும் பரவும்படி செய்து பிற மதத்தினர் எல்லாரையும், முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரீர் உம்மிடம் திருப்பியருளும். நாங்கள் உம்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை புரியும். அறுவடையின் ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையும் நேர்மையுமான ஊழியரை எங்கள் இடையே அனுப்ப உம்மை வேண்டிக் கொள்கிறோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியர்களையும் உமது ஆவியால் நிரப்பியருளும். உமது அறுவடைக்கென்று அனுப்பப்பட போகும் இந்த புது ஊழியரை கொண்டு எங்கள் சபைகளுக்கும் நாட்டிற்கும் ஆசீர்வாதம் பெருக செய்யும். உலக அதிகாரிகள் எல்லாருக்கும், எங்கள் குடியரசின் தலைவருக்கும் அவர்களை சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்தருளும். எங்கள் நாட்டை ஆள்வோர் நியாயமானதை செய்து நீதியை நிலைநாட்டவும், நலமானவற்றை செய்து நாட்டை முன்னேற்றம் அடைய செய்யவும் அவர்களுக்கு வழிகாட்டி இருளும். நாங்கள் பாவமான யாவற்றையும் வெறுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும், நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யவும் எங்களுக்கு துணை புரியும். எங்கள் இடையே இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரணவசில் இருக்கிறவர்கள், பலவையான இக்கட்டிலில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பது நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஆகிய எல்லாருக்கும் உம்முடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆத்தும பலமும் அளித்தருளும். பரமபிதாவே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதினால் உம்மிடமிருந்து எந்த வகையான நன்மையும் பெற தகுதியற்றவர்களாயிருக்கிறோம். என்றாலும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்திட வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் நேரிடும் மரணம், நரக தண்டை முதலிய கேடுகளிலிருந்து எங்களை விலக்கி காத்திருடும். நிலம் தரும் விளைவை செழிக்கச் செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பிட வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே கர்த்தாவே, எல்லா இடங்களிலும் இந்த கொரோனா வைரஸ் கிருமினாலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த பிடியிலிருந்து மக்களை காப்பாற்றும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் நாட்டில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் விடுதலை பெற துணை புரிவீராக. ஆண்டவரே, எங்கள் நாட்டின் தலைவர்களை நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்கை செய்யும். ஆண்டவரே, எங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவரை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவதற்காக நன்றி. கர்த்தாவே, மருத்துவத்துறையில் பணியாற்றவர்களுக்காக செபிக்கிறோம். பாதுகாப்பை கொடுங்க. சுகாதார பணியாளர்களுக்காக ஆண்டவரே, செவிலியர்களுக்காக ஸ்தோத்திரம். காவல்துறையில் பணியாற்றுகிற மக்களுக்காக உமக்கு நன்றி. எல்லா அரசாங்க அதிகாரிகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உடைய கிருபை தயவு ஒத்தாசை எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அனைத்து திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குருசைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆண்டவரே, கிராம சபை மக்களை நீர் காத்துக்கொள்ளும்படியாக கேட்கிறோம். பல நேரங்களில் கர்த்தாவே, பல நாட்களாக வேலைக்கு போக முடியாமல் நெருக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஏற்ற ஒரு வழி வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கும்படி கேட்கிறோம். எல்லாரையுமே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் கஷ்டப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றா எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்பட்டவருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாக்கணங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பேசுகிறதும் தீமையை வச்சுக் கொள்ளும். அதனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவளே சுவாமி, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பார்.
உம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடல் 234 அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது இருப்புமையா என்ற பாடல் 234வது கீர்த்தனை பாடல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.